பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் இந்த பூமியிலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் இந்த பூமியிலே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்கு ஒரு வியாதிகள் காணப்பட்டால் அந்த வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் இந்த பூமியிலே பேரும் புகழுமாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் மிகவும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. நீங்கள் துன்பத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் கண்ணீரிலே இருக்க வேண்டும், நீங்கள் வேதனையோடு கூட இருக்க வேண்டும், நீங்கள் கவலையோடு கூட இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராக போகவில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனதின் நோக்கம் என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராய் கடந்து போனார். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 10 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரத்தம் சிந்தினதின் நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக. இவைகள் மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசு இரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்காது. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம், நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ முடியாது. நம் தேவன் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினபடியினாலே தேவன் நம் பாவத்தை கழுவுவதற்கு மாத்திரம் அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. நம்முடைய சாபங்கள் போக்குவதற்காக மாத்திரம் அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே தேவன் இந்த பூமியில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை பின்பற்றுகிற, இன்றைக்கும் அவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை தேவன் தமது பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே தான் இருக்கிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 42 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லுகிறார். என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவ பிள்ளைகளே, தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவனால் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை தேவனால் செய்ய முடியும். பாதிக்கப்பட்டிருக்கிற உங்கள் சரீர உறுப்புகளை கர்த்தர் பலனடைய செய்ய தேவனால் கூடும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற என் தேவனால் கூடும். உங்கள் கண்ணீரை துடைக்க என் தேவனால் கூடும். உங்கள் வேதனைகளை நீக்க என் தேவனால் கூடும். உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான வழிகளை உண்டாக்க என் தேவனால் கூடும். உங்களுடைய வறுமைகளையும் தரித்திரங்களையும் மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும். நீங்கள் வெளியே வர முடியாதபடி பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும், நீங்கள் வெளியே வர முடியாதபடி ஆபத்துகளிலே காணப்பட்டாலும், உங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவதற்கு என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். உபாகமம் 30 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக்க செய்வார். நீங்கள் பரிபூர்ணமாய் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார்.
உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் உனக்கு செய்வாராம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் உனக்கு செய்வாராம். நீங்க எதையெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, எதையெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எதையெல்லாம் போராடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றீங்க. இன்றைக்கு கூட நான் உபவாசத்தில் ஜெபித்தேன் பாஸ்டர், இன்றைக்கு கூட நான் உபவாசம் எடுத்து இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறது எல்லாம் தேவன் உங்களுக்கு செய்வார் செய்வார் செய்வார். செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43:13, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்வதை தடுப்பவன் யார்? இந்த பூமியிலே தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அது உன் குடும்பத்தாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நன்மையான காரியங்களை தடுக்க முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்து விட்டால், தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நினைத்து விட்டால் அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தேவனை தடுத்து நிறுத்துகிறவன் யார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரே. தேவன் தடையில்லாமல் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். தடையில்லாமல் நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். உங்களுக்காக யாவையும் தேவன் செய்வார். சங்கீதம் 138:8 உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அல்ல செய்து முடித்து விட்டார் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, அப்பா உங்களுக்கு செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றும் நீர் செய்து முடித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினபடியினாலே அந்த ரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த நன்மையான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி எதையெல்லாம் உங்க சமூகத்தில் இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில கூட இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாக்கி எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இதோ பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவனீர் விடுவிக்கும்படியாய், கர்த்தராகிய தேவனீர் காப்பாற்றும்படியாய், கர்த்தராகிய தேவன் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரையும் கைவிடாதரும் ஆண்டவரே. என் இயேசுவே, உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா, நீர் எதாகிலும் ஒன்று செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எதாகிலும் ஒரு காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும். நீ செய்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக நீங்க செய்யுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாதபடி தடையை உண்டாக்குற மனுஷிக வல்லமையை நிர்மூலமாக்குகிறோம். நாங்கள் வெளியே வர முடியாத தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற மனுஷிக சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உண்டாக்குகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், தடைகளை உண்டாக்குகிற மனுஷிக சக்திகள், தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற துன்மார்க்கர்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்மை செய்யுங்க, ஒருவரையும் கைவிடாதபடி நன்மை செய்யுங்க. கண்ணோக்கி பாருங்க, விடுதலை ஆக்குங்க. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போது ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவரே, துன்பத்தின் நடுவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக ஆண்டவரே. தப்புவிப்பீராக ராஜா, காப்பாற்றுவீராக ராஜா. உம்மால செய்ய முடியும், தப்புவிக்க முடியும், காப்பாற்ற முடியும், விடுவிக்க முடியும். என் தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் கைவிடாதபடி நடத்தும் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரானவர் ஒருவரையும் கைவிடாதபடி நீ நடத்த போவதற்காக உமக்கு நன்றி. உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களுக்கு வேதனைகளை நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே, உம்முடைய சமாதானத்தின் கரம் எங்களை தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் விலையேற
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.